Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 2 of PGTRB, Modern Literature. We are discussing Alexander Pope's The Rape of the Lock. We have seen the publication details, the background of the work, and then we also discussed the characters. Now we are plunging into the 5 cantos. The first canto, how does it begin? It begins with a small passage which speaks about the subject of the poem. It speaks about what is this subject that we are going to deal with. And there is also invocation to the muse as a epic poem would demand. For epic poem, by tradition, there should be a invocation to the muse. Muse, the goddess of poetry. இங்க பாத்தீங்கன்னா அங்க கிரீக் ட்ரெடிஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they always invoke one of the daughters of Zeus. Particularly there is a muse for poetry. அந்த மியூஸை தான் எல்லாருமே இன்வோக் பண்ணுவாங்க. அது வந்து ரியல் எபிக். இது மாக் எபிக் அப்படிங்கிறதுனால அலெக்சாண்டர் போப் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 2 ஃபியூடிங் ஃபேமிலிஸை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட் ஜான் கேரல். அந்த ஜான் கேரிலேயே ஒரு மியூஸாக என்ன பண்றாரு இவரு தன்னுடைய போயத்துக்குள்ளார கொண்டு வந்து he is making a prayer to the muse called Carol, and he is asking the help of Carol to help him in the process of writing the poem. இப்படிதான் நம்மளுடைய மாக் எபிக் கேண்டோ 1 பிகின் ஆகுது. இப்போ நமக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா there is a description of Belinda's personal room. அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அப்புறம் வெளி உலகத்துல என்ன மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா Belinda lives in a very comfortable, sophisticated room, personal room, and அந்த personal room குள்ளார hardly sun's rays could come. ஆனா பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா there is sun's rays which has come inside, and it is almost நீங்க பிகின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா it is almost 12 in the noon time, 12 o'clock, when Belinda is awakened by her lapdog. நல்ல கொரட்டை விடிச்சு தூங்கிட்டு இருக்கான். ஏர்லி மார்னிங். நம்ம ஊர்ல எல்லாம் பெண்கள் வந்து காலையில சீக்கிரம் எந்திரிக்கலைன்னா எப்படிப்பட்ட லிபரல் மைண்ட் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸா இருந்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா they will not allow the children, particularly girl children, to sleep beyond ஒரு 8 o'clock. ஓகே, 6 o'clock விட மாட்டாங்க. இப்போ 8 o'clock 9 o'clock அப்படின்னா ஒரு சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க லிபரல் மைண்டட். பட் இங்க because she is from the nobility, from the aristocracy, she enjoys all the liberties. அவ பாத்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கா. அந்த 12 மணிக்கு அந்த நண்பகல் சூரிய வெளிச்சம் வந்து அந்த லேப்டாக் ஷார்ப்பை வந்து எழுப்புது. அண்ட் ஷீ thrice woke Belinda with her bell. எத்தனை முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 முறை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. மேக் a note of it. Lapdog shock. It had a bell around its neck. It tried to wake Belinda by shaking its bell 3 times. And after much disturbance, Belinda is slowly waking up. எந்திரித்து அவ மெதுவா அப்படியே சோம்பெல்லாம் முறிச்சிட்டு அப்படியே மெதுவா அப்படி கண்ணை முழிச்சு நேரா எங்க தான் பார்த்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா she is looking at Billet Deyu. Billet Deyu. That is the title of the second chapter in the book. Billet Deyu. Billet Deyu na box of gifts which is placed near the window. ஏறக்குறைய எனக்கு இதை டக்குன்னு பார்க்கும்போது இந்த ரோமியோ ஜூலியட் தான் ஞாபகம் வருது. அங்க பாத்தீங்கன்னா ஜூலியட் அண்ட் ரோமியோ they openly declare love to each other in privacy. ஆனா இங்க in Alexander Pope's timeல the so called upper class women during Victorian time, அந்த டைம் அந்த beyond Victorian influence இருந்தது. என்ன அப்படின்னா women do not openly declare their love. அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு பிளே, அந்த பேக்ட்ராப்ல எழுதப்பட்ட பிளேங்கிறதுனால இவன் என்ன பண்றான், காலையில முழிச்ச உடனே
அவளுடைய பார்வை எங்க படுது அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த விண்டோவை நோக்கி தான் இருக்கு. அந்த விண்டோவுக்கு பக்கத்துல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு. அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளார சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பின்ஸ் அந்த மாதிரி லவ் லெட்டர்ஸ் அது எல்லாமே இருக்கு. இந்த லவ் லெட்டர் வைத்தது யாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இட் வில் பி டிஸ்கோஸ் ஸ்லோலி, பட் we come to know that it is written by or the gift box is left by the baron, and every day he has the habit of leaving something in the billet dayu. ஆனா அவளை ஃபுல்லா அந்த பாக்ஸுக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ண விடாம தடுப்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா the guardian sylphs. ஓகே, அவ அப்படியே மெதுவா லைட்டா பாக்குறா, இன்னும் she is not fully awakened. அந்த நேரத்துல அவ காதுல அந்த guardian sylph Ariel is going closer to her ear and she is warning Belinda about a young man who will cause danger to her in the course of the day. நீ எந்த யங் மேனை பத்தியும் யோசிக்க கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த யங் மேனை பத்தி யோசிச்ச அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் லிவிங் அ நார்மல் லைஃப். அதுதான் அந்த சில்ப் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டது. எந்த ஆடவனையும் இந்த யங்களோடு நெருங்கி பழக விடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக அந்த கார்டியன் சில்ப்ஸ் இருந்தது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த சில்ப்ஸ் எல்லாமே இறந்த கன்னி பெண்களுடைய ஆவிகள். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே டைட் விதவுட் நோயிங் அ மேன். அதனால அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய யங் விமனை தே டிட் நாட் வாண்ட் தோஸ் யங் விமன் டு நோ அ மேன். டு நோ அ மேன் அப்படின்னா டு ஹாவ் பிசிக்கல் கான்டாக்ட். அப்ப என்ன பண்ணுது, வந்து ஒரு வார்னிங் கொடுக்குது. என்ன அப்படின்னா, அந்த ஆணை பத்தி யோசிக்காத, ஏதோ ஒரு ஆணை பத்தி நீ யோசிக்கலாம் நினைக்கிற, அந்த ஆணை பத்தி நீ யோசிக்காத. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் மேன் மே காஸ் யூ சம் ஹார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுக்குது. And because of the warning given by the sylph Ariel, Belinda is turning her attention and she starts doing her daily routine. என்ன daily routine? மார்க் எபிக்ல எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறாரு, எபிக் ட்ரெடிஷன்ல எதெல்லாம் பெருசா சொல்ல மாட்டாங்களோ அது எல்லாத்தையும் அலெக்சாண்டர் போப் டிஸ்கிரைப் பண்ண போறாரு. ஏன் அப்படின்னா, தோஸ் ஆர் சில்லி திங்ஸ். அதிகாலையில் எந்திரிச்சோன்னே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் அப்ளியூஷன்ஸ், டெய்லி ரொட்டீன், ப்ரஷ் பண்றது, டாய்லெட்ரி, எல்லா ஒர்க்ஸையும் இங்கே டிஸ்கிரைப் பண்ணப்படுகிறது. அண்ட் தென் ஷீ இஸ் கெட்டிங் ரெடி. இட் இஸ் ஆல்மோஸ்ட் 12 o'clock. அவ எந்திரிச்சானா 1 2 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஷீ இஸ் டெக்கிங் ஹர் செல்ஃப். அண்ட் அந்த டெக்கிங் பத்தி டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இன் டீடைல் தட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் Canto 1. அண்ட் அவ தன் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்று தன்னையே பார்க்குறா. பார்க்கும் பொழுது how does she appear? She appears like a heavenly being. She appears like a goddess. பார்த்துட்டு என்ன சொல்றா, ஏய் உன்ன மாதிரி ஒரு அழகி இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு தன்னை தானே புகழ்ந்துக்கிற அளவுக்கு அவளுக்கு அந்த கர்வம் தலைக்கு ஏறி நிற்கிறது. அந்த கர்வத்தினாலதான் என்ன சொல்றா, வேற எந்த ஆடவனையும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு யாரும் எத்தனை தடவை அட்வான்ஸ் பண்ணாலும் ஐ வில் நாட் லுக் பேக். So I will nurture the image of the man in my mind. I will not express my love to anybody. அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல யாரு இருக்கா, பெலிண்டா இருக்கா. Did you follow all these things, teachers? Yes, sir. What is the warning given by Ariel? அப்படிங்கும்போது two things. One is it tells that there is some dread event which is going to happen that day. The second warning is beware of man. உன் பக்கத்தில் வரக்கூடிய ஆடவனிடமிருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, பக்கத்துல எந்த மனிதனையும் விட்டுறாத, அவனை பக்கத்துல விட்ட நீ கெட்ட. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி பெலிண்டா விடுவா அப்படின்னா, she is already in love with that man, the baron, but the social convention does not allow her to openly accept him before marriage. அந்த மேரேஜ் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க விக்டோரியன் ஹை மொராலிட்டியில போய் பாத்தீங்கன்னா, the girl, even when she has a feeling towards a man, she has to go and convey it to her parents, and
through her parents. Only when the parents approve of the marriage, she can go and express it through the parents. இப்ப நம்ம சொல்ற மாதிரி காதல டைரக்டா ஐ லவ் யூ அப்படின்லாம் இப்ப இருக்க மாடர்ன் ட்ரெண்ட்ல போயிட்டு ஐ லவ் யூ, டூ யூ லவ் மீ அப்படின்னு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல. அப்படியே லவ் பண்ணா கூட யூ கேன் ஒன்லி ஹிண்ட் யுவர் லவ். ஒரு கண்ணால அப்படியே போகும்போது அப்படி பார்த்துட்டு போனீங்கன்னா கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இறைத்தாள் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் வருது இல்ல. அப்ப அந்த ஓரக்கண்ணில் பார்த்துட்டு போறது, லைட்டா அட் த எண்ட் ஆஃப் த லிப் ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு போறது, அந்த மாதிரி ஹிண்ட் பண்ணலாம். பட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் டிக்ளேர் யுவர் லவ். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எழுதப்பட்ட ஒரு எபிக் போயம் தான் இது. நவ் கமிங் டு கேண்டோ 2. கேண்டோ 2ல what is the major happening அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெலிண்டா is prepared now. She is going for a party. It's a socialite party. The high class creamy layer people, young men and women, they are boarding boats. அந்த போட்ல ஏறி they are going to Hampton Court Palace. And to reach this Hampton Court Palace, people have to go by the boats. அப்ப young men, women எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவங்க டீம்ல they board the boat and they travel towards the Hampton Court Palace. அங்க பாத்தீங்கன்னா நம்ம பெலிண்டா is the most coveted beauty. அவ தான் அங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே. அவ கூட எப்பொழுதுமே ஒரு குரூப் ஆஃப் தோழிகள் இருப்பாங்க. அண்ட் தே ஆர் ஆல்சோ பியூட்டிஃபுல். தே ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் நிம்ஸ். அண்ட் அவளை சுத்தி இன்னொரு சர்க்கிள் ஆஃப் ஜென்டில்மென். ஜென்டில்மென் அப்படின்னா பியூ. பியூனா somebody who is protective, a protector for young women. இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த குரூப்ல இருக்காங்க. அவளுடைய காஸ்டியூமை பத்தி பயங்கரமான டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, the neck of Belinda is described as ivory neck. அவருடைய நெக் அப்படி இருந்தனா ஐவரி, யானை தந்தத்தை போல கொஞ்சம் லாங் necked woman. And there were 2 ringlets that dangled on her ivory neck. அதற்கப்புறம் என்ன இருந்தது, there was a sparkling cross that she wore. ஒரு கிராஸ் ஒன்னு வேர் பண்ணியிருந்தா, and it was sparkling. அண்ட் இது கிராஸை பத்தி நம்ம இன்னும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் போகும்போது இன்னும் கொஞ்சம் டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன், நிறைய ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஜஸ்ட் மேக் a note of it. If I forget, you can remind me. What kind of cross அப்படின்னா, a cross which is detested by the Jews. யூதர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா the cross. Because whenever they look at cross, they are reminded of Jesus Christ, a Jew who went against Judaic faith. இயேசுவும் ஒரு யூதர், ஆனா யூத கட்டளைகளுக்கு மாற்றாக புதிய கட்டளைகளை கொடுத்தவர். அவர் ஒரு ரெவல்யூஷனரி. அப்ப அந்த ரெவல்யூஷனரியை எதை வைத்துக் கொன்றார்கள் அப்படின்னா, சிலுவையில் ஏற்றி கொன்றார்கள். And that cross, which was considered to be a sign of curse, became a sign of blessing. Everybody started loving the cross. And cross அப்படின்னா immediately they are reminded of Jesus, and Jesus is the most detested being by the Jews. அப்ப யூதர்களுக்கு பிடிக்காத ஒரு உருவம் cross. And அந்த non Christians or the non-Jews, pagans, they loved the cross because they later embraced the cross. They embraced Christianity. இயேசு கிறிஸ்துவினுடைய படிப்பினைகள் அவரிடம் கொண்டு சேர்க்கப்பட்ட பொழுது, இப்போ செயின்ட் பால் he is considered to be he is considered to be the missionary for the pagans. He is actually the missionary of the pagans. திருச்சபையை உலகெங்கும் பரப்பிய பெருமை செயின்ட் பால் அப்படிங்கிறவருக்கு சேரும். அப்ப it was much longed by the pagans. அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவளுடைய உடல் அமைப்பை பத்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. she had white breasts, quick eyes, lively looks, and she was filled with grace, the most beautiful damsel. அப்ப அங்க இருந்த எல்லாருடைய கண்களும் யார் மேல இருந்தது, பெலிண்டாவின் மீதுதான் இருந்தன. both gentlemen and ladies, they were looking at Belinda. அந்த அளவுக்கு ஒரு அழகி. and she was shining bright in the bright daylight. யாருக்கு காம்படிட்டரா இருந்தா அப்படின்னு நம்ம போயம்ல படிச்சீங்கன்னா,
and there was the son Phoebus. ஓகே, அந்த சன்னுக்கு காம்படிஷனே யாரு தானா? பெலிண்டா தான். அந்த அளவுக்கு she was a dazzling beauty. அதே நேரத்துல இப்படி எல்லா போட்டும் போயிட்டு இருக்கும்போது அதுல ஒரு போட்ல there was a baron. அந்த பேரன் தான் நம்ம ஹீரோ. அவர் என்ன பண்றாரு, அவருடைய கண்ணெல்லாம் யாரு மேல இருக்கு அப்படின்னா, it was fixed on Belinda's lock of hair and he resolved by fair means or foul means to steal the lock of hair for himself. இவன் நம்ம லவ் பண்ற மாதிரி தெரியுது, ஆனா அதை வந்து அவ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா. she never responds to our love advances. அதனால அட்லீஸ்ட் அவ ஞாபகமா அவளுடைய அந்த ஃபேவரட் லாக் ஆஃப் ஹேரையாவது நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய மைண்ட் செட். இப்ப அவன் என்ன பண்றான், ஒரு பாக்ஸ் வச்சிருக்கான், a very favorite box. அந்த பாக்ஸுக்குள்ள என்ன வச்சிருக்கான், he has several tokens which were actually stolen from former affections. அவன் இன்னும் நிறைய கேர்ள்ஸ் மேல அஃபெக்ஷனேட்டா இருந்திருக்கான். அவங்க கிட்டையும் என்ன பண்ணியிருக்கான், நிறைய விஷயங்களை திருடி கொண்டு வந்திருக்கான். அந்த விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றான், early in the morning he had built an altar for to the gods. அவனுக்கு தெரிஞ்ச எல்லா கடவுளர்களையும் அவன் என்ன பண்ணான், he has invoked and he has built an altar. He has built a sacrificial fire with much devotion. He says, by all means help me or aid me in the process of stealing the lock of hair of Belinda. அதுக்காக நான் என்ன பண்றேன், என்னுடைய ஃபார்மர் லேடி லவ்ஸ்ல இருந்து நான் திருடி கொண்டு வந்த எல்லா டிராஃபிஸையும் உங்களுக்கு நான் என்ன பண்றேன், பலியாக கொடுக்கிறேன் அப்படின்னு அந்த நெருப்புல போட்டுட்டு அவன் என்ன பண்றான், வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வெயிட் பண்ணும் பொழுது அந்த கடவுள்லாம் என்ன பண்றாங்க, they listen to him, they listen to his prayers, but they try to favor him but not fully. என்ன பண்றாங்க, ஓகே அந்த ப்ராசஸ்ல எந்த ப்ராப்ளம் இருக்காது, அந்த ப்ராசஸ் முடிஞ்சோன வரக்கூடிய கான்சிக்வன்ஸ்ல இருந்து ஒன்ன நாங்க காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி one half of the prayer is answered, the other half of the prayer is unanswered. Are you there, teachers? கான்செப்ட் புரிந்ததா? Yes, sir. Yes, sir. ஓகே, இப்ப அழகான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, எல்லாமே எல்லாருடைய கண்களும் பெலிண்டா மேல இருக்கும் பொழுது அங்க வந்து there is a band of supernatural beings around பெலிண்டா. அதுல சீஃப் யாரு, ஏரியல். அந்த ஏரியல் வந்து அந்த எல்லா சில்ப்ஸையும் கூப்பிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் டெல்லிங் டு ஆல் தி சில்ஸ், மை டியர் சில்ஸ், ஐ ஹாவ் சம்திங் டு கன்வே டு யூ. என்ன அப்படின்னா, ஐ ஹாவ் அ வெரி கட் ஃபீலிங். இந்த கட் ஃபீலிங் என்ன அப்படின்னா, இந்த பெலிண்டாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, அந்த பிரச்சனையிலிருந்து அவங்கள காப்பாற்றணும், அப்ப எல்லாருமே அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியமான ஒர்க்ஸ் கொடுக்கப்படுகிறது. அண்ட் there is also a warning given to these spirits, and that if you are not going to do your work properly, if something is going to happen to Belinda, and the one who is not careful is going to be punished. What are the punishments to be given அப்படிங்கறத வந்து நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட் வச்சு பார்ப்போம். ஏன்னா ஒரு லாங் லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அந்த டெக்ஸ்ட்டை ஷேர் பண்ணிட்டேன்னா you will be able to revise it. ஓகே, அண்ட் தென் என்ன சொல்றாங்க, எல்லாருக்குமே ஒவ்வொரு, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் எந்தெந்த சில்ஃபுக்கு என்னென்ன ஒர்க். பிரில்லாந்தே அப்படிங்கிற ஒரு சில்ஃபுக்கு பெலிண்டாவுடைய இயர் ரிங்கை வந்து பார்த்துக்கக்கூடிய வேலை. மொமெண்டிலா டு வாட்ச் பெலிண்டாஸ் வாட்ச். கிறிஸ்பிஸா டு வாட்ச் ஹெலிண்டாஸ் ஃபேவரட் லாக் ஆஃப் ஹேர். அப்ப ஏரியல் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பிரிட்ஸ் பார்க்கும்பொழுது அவன் என்ன சொல்றான், டோன்ட் வரி, ஐ வில் பி வெரி க்ளோஸ் டு பெலிண்டா, பட் ஐ வில் பி வாட்சிங் த லேப் டாக் ஆஃப் பெலிண்டா. பெலிண்டாவுடைய பெட் டாகை பார்த்துக்கிறது என்னுடைய வேலை. அதே நேரத்துல ஏதாவது ப்ராப்ளம்னா நான் தான் முதல் ஆளா நிற்பேன். ஐ வில் பி சேஃப் கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் என்ன பண்ணுது, ஒரு 50 சில்ப்ஸை கூப்பிட்டு டேக் கேர் ஆஃப் பெலிண்டாஸ் பெட்டிகோட், அவ போடக்கூடிய பெட்டிகோட்டை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்கிறது. இப்படி எல்லா ஒர்க்கையும் கொடுத்துட்டு என்ன பண்ணுது, ஏரியல் இஸ் அரவுண்ட் நாட் நோயிங் வாட் ஃபேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதுக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் இருந்தாலும் இட் டசன்ட் நோ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு ஹேப்பன். அதனால எல்லாமே கொஞ்சம் ஆங்ஷியஸாவே வெயிட் பண்ணி கொண்டு இருக்கின்றன. திஸ் இஸ் த சம்மரி ஆஃப் கேண்டோ 2. சரி, இப்போ கேண்டோ 3ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய இவங்க அந்த பேண்ட் எல்லாமே அப்படியே டிராவல் பண்ணி தே ஹாவ் லேண்டட் இன்
Hampton Court Palace. Hampton Court Palaceல போனோன்னே there is courtly amusement. இவங்க எல்லாமே they are from the aristocratic family, aristocratic background. அதனால என்ன பண்றாங்க, they start their amusement. அப்ப ஓப்பனிங் அம்யூஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நார்மலி இன் creamy layer, the upper middle class or upper classல there is something called chatting and gossiping. நீங்க ரிச்சர்ட் பிரின்ஸ்லி ஷெரிடன், ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், ரைவல்ஸ் அந்த மாதிரி பிளேல எடுத்து பார்த்தீங்கன்னா, இட் கம்ஸ் அண்டர் காமெடி ஆஃப் மேனர்ஸ், a type of comedy which was actually mocking at the lifestyle of the upper class people, the elite class people. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய மேனரிசம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை கமெண்ட் பண்றதுக்காக எழுதப்பட்ட பிளே. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்க பாத்தீங்கன்னா அந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் என்ன பண்றாங்க, they go chatting, they gossip about others, and then they settle down to play a game. What is the game played அப்படின்னு கேட்டீங்கன்னா, the game played is Hombre. It's a card game, a Spanish card game. Are you there with me, teachers? Yes, sir. ஏன் சார் இந்த கேம் விளையாண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலி in epics there will be the description of the battlefield. பேட்டில் ஃபீல்டுல என்ன நடந்தது, எனிமி கேம்புக்கும் இந்த கேம்புக்கும் இடையில என்னென்ன மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் நடந்ததுன்னு ஹோமர் வந்து பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த ஃபேஸ்ல கொடுக்காம, கேண்டோ 3ல கொடுக்காம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the game played Hombre. அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பெலிண்டா இஸ் இன்வால்வ் இன் பிளேயிங் திஸ் கேம் called Hombre. It's a Spanish card game. Normally 4 members are involved in the play. And இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைடுல யார் உட்கார்ந்து இருக்கிறா, பெலிண்டா இஸ் தேர். அண்ட் நார்மலி அதுல வந்து நம்ம கார்ட் கேம்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்னென்ன கேரக்டர்ஸ், டீச்சர்ஸ்? Let me check whether you know what are the characters involved in card game. What are the symbols that are available? Spade, clover, diamond, and heart. Yeah, spade, clover, heart and diamond. அப்புறம் அதுல ஒரு நம்பர் 10க்கு அப்புறம் there are chief characters, right? Special characters. What are they? King, queen, and jack. King, queen, jack. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, that the description of the game that was played, அந்த கேம்ல பாத்தீங்கன்னா who was succeeding in the initial state அப்படின்னா, it was Belinda. Belinda was manipulating, she was having the upper hand, and then you find Baron, he enters into the scene and he tries to take the upper hand, which Belinda does not like. ஒரு டஃப் கொடுக்குறான் பெலிண்டாவுக்கு டஃப் கொடுக்குறான் பேரன். அண்ட் பெலிண்டா இஸ் losing the game because she is concentrating much on the man, not on the game. But at one point of time she comes to a realization, எது எப்படி இருந்தாலும் சரி, I should not go after a man. அவங்கள தான் நாய் மாதிரி என் பின்னாடி வர வைக்கணும், நான் அவன் பின்னாடி லோன்னு போயிடக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்றா. she tries to win the game. And when the game comes to an end, நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு டீச்சர்ஸ், அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கார்ட் கேம் ரிலேட்டடா வரக்கூடிய விஷயங்கள் கேட்க மாட்டாங்க. So don't worry about that. Who is trying to give a tough fight in the card game Hombre அப்படின்னு கேட்பாங்க. It is the Baron, but somehow Belinda happens to win the game, and that also disturbs the Baron. அப்ப இந்த கேம் முடிஞ்ச உடனே நடக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஹேப்பனிங் என்ன அப்படின்னா, it is serving of coffee. முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்ல காஃபி வருது. அந்த காஃபியோடைய அரோமா, அந்த காஃபியில இருந்து வரக்கூடிய வேப்பர், அந்த வேப்பர் இஸ் ஆக்சுவலி டிஸ்டர்பிங் த பேரன். இது வரைக்கும் அவன் கொஞ்சம் அமைதியா இருந்தான். he has forgotten his intention. When the vapor goes into his brain, he is reminded of his plan of cutting the lock of hair. அப்ப அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யாரு கொடுக்க போறா? ஆல்ரெடி பிளான், there is already an interaction which has gone between the Baron and Clarissa, and Clarissa is trying to play the role of the maid there. She brings a plate, and under the plate she brings a pair of scissors,
and she is handing over the pair of scissors to the baron. And பேரன் என்ன பண்றான், எல்லாருமே அந்த டீ காஃபி குடிச்சிட்டு அப்படியே எல்லாரும் அப்படியே சோசியலைஸ் பண்ணி ஒரு டான்ஸ் மூவ்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டான்ஸ். அந்த டான்ஸ் மூவ்க்கு போகும் பொழுது பேரன் இஸ் ட்ரைங் டு கட் த லாக் ஆஃப் ஹேர். ஹவு மெனி அட்டம்ப்ட்ஸ் டிட் ஹி மேக் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. He tried to make 3 attempts, and after 3 failed attempts, he was able to cut the lock of hair. When the lock of hair was cut, there was a huge cry from Belinda. அப்ப அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அவன் ஒவ்வொரு தடவை அட்டெம்ப்ட் பண்ணும்போதும் the sylphs were trying to distract the hair away by blowing air. அப்படியே ஊதுறாங்க. அப்படின்னு ஊதுனோன்னு அந்த காத்துல அந்த முடி அங்கிட்டு போயிருது, இவன் கத்திரிக்கோள் இங்கிட்டு போயிருது. எப்படி நம்ம மூவிஸ்ல பாத்தீங்கன்னா விஜயகாந்த், பர்டிகுலர் விஜயகாந்த் மூவிஸ்ல எல்லாம் பக்காவா இருக்கும். அங்க இருந்து வில்லன் வந்து ஒரு கன் ஷாட் கொடுப்பான், அப்படியே என்ன பண்ணுவாரு விஜயகாந்த் நிப்பாரு ஸ்ட்ரெயிட்டா, அப்படியே லைட்டா அப்படி திரும்புவாரு, இந்த பக்கம் அப்படியே புல்லட் போகும். அப்புறம் இன்னொரு புல்லட் வரும், இவர் என்ன பண்ணுவாரு லெஃப்ட் சைடு அப்படி திரும்பிடுவார். இதுதான் எல்லா படத்துலயும் வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா the sylphs are trying to move the hair away by blowing air, but unfortunately there is one spirit, one sylph which intervenes. அந்த ரெண்டு லாக் ஆஃப் ஹேர், அந்த லாக் ஆஃப் ஹேரை கட் பண்ண உள்ள வரும்பொழுது அதுக்கு இடையில ஒரு sylph வந்துருச்சு. the sylph was cut into 2, but miraculously, because it is a sylph, it is a spirit, it again comes to life again. Okay, are you there teachers? Yes sir. இப்போ லாக் ஆஃப் ஹேர் கட் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு கேண்டோவை முடிச்சுட்டு நம்ம we will go for a break and then come with the original text. Okay, இப்போ லாக் ஆஃப் ஹேர் கட் ஆனோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, Belinda is very much angry. Then she becomes upset. Immediately கத்துனதுக்கு அப்புறம் she realizes her social status and she tries to calm herself. And உள்ள என்ன இருக்கு அப்படின்னா, there is a love for the man. Okay, but she has not expressed it. But unexpected என்னன்னா, the man whom she desired did this act. அதனால அவ ரொம்ப கொஞ்சம் அப்செட்டா உட்கார்ந்துருக்கா. இப்ப என்ன பண்றா அப்படின்னா, she is looking at what is it, Ariel, and she is asking Ariel, why did you allow this man to come closer? அப்ப அவ என்ன சொல்றான், ஏற்கனவே நான் உங்களை வார்ன் பண்ணியிருந்தேன். And when the baron came closer, I happened to look into your mind and I saw an earthly lover lurking in your mind. I saw the image, and the image was the image of the baron. So I thought you would be happy in the company of the baron. அதனால நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் சைலண்டா விட்டேன். ஆனா நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பெலிண்டா வந்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுவான்னு பார்த்தா, அவ என்ன பண்றா, கத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் காம் ஆயிட்டா. இப்ப இந்த சில்ப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அன்ஹாப்பி. அதனால என்ன பண்றாங்க, they are calling a genome by name Umbriel and they are asking the genome to go to the cave of spleen. And the spleen வந்து இட்ஸ் mythological place. கடலுக்கு அடியில ஒரு கேவ் இருக்கு. அங்க வந்து there is the queen of spleen. She has many bottles. அந்த பாட்டில்ஸ்குள்ளார tears, அப்புறம் anger, அந்த மாதிரி நிறைய emotions are bottled there. அங்க போய் அந்த குயின் கிட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணணும், we want you to bring what is it, several vials, VIALS, in order to make Belinda emotional. அவகிட்ட emotions வந்து இப்ப எக்ஸ்பிளிசிட்டா இல்ல. இப்ப எக்ஸ்பிளிசிட்டா அந்த இமோஷன்ஸ் வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்கணும். இப்போ ஹை கிளாஸ் பீப்புள்லாம் அழுவ மாட்டாங்கன்னு இருக்காங்களா, அப்ப அழுக வைக்கணும். என்ன பண்ணணும், அவங்களுக்கு கண்ணில் கிளிசரின் விடணும். அப்பதான் அந்த இமோஷன். கோபமாகணும்னா இன்ஜெக்ஷன் போடணும் போல இருக்கு. Naturally people are because of training, because of the social compulsion, we don't express ourselves naturally. We have become artificial. அந்த மாதிரி தான் பெலிண்டா has become artificial. அப்ப அவ போய் என்ன பண்றா, அந்த பெட்ரூம்ல அப்படியே படுத்திருக்கிறா. படுத்திருக்கும் போது அவளை வந்து ரெண்டு பேர் பாத்துக்கிறாங்க. Who are the two maidens who are attending on
பெலிண்டா அப்படின்னு கேட்பாங்க. the two maidens are ill nature and affectation. இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அவ கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கா. டிஸ்டர்ப்டா இருக்கிறது தான் இல் நேச்சர். அஃபெக்டேஷன் அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ். இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றான், யும்பிரியல் போறதுக்கு முன்னாடி இவளுடைய ரூம்குள்ளார போய் இவ என்ன பண்றா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போறான். அங்க பாத்தீங்கன்னா she is in a state of melancholy. and இதை பார்த்தோம் அவன் என்ன பண்றான், இவளை இப்படியே விடக்கூடாது. இப்படி எந்த ப்ராப்ளம் இல்லாம போனா நமக்கு நல்லா இருக்காது. we want some problem. அதெல்லாம் அவன் என்ன பண்றான், வேகமா he is going to the spleen. He meets the goddess of spleen and he is explaining what happened to Belinda, and he is asking for the favor from the goddess of spleen. and the goddess of spleen okay nu சொன்னோனே he is bringing back a bag of sigh அப்படின்னா பெருமூச்சு, sobbing தேமி அழுதல், passion emotions, and then a vial na a bottle of sorrow, grief, tears. அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ரொம்ப ஸ்விஃப்டா he is coming back to பெலிண்டாஸ் place. பெலிண்டா கிட்ட வந்து பாக்குறான். பெலிண்டா திருப்பி படுத்திருக்கான். இப்ப பெலிண்டாவை இப்படியே விடக்கூடாது. அதனால என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் பேக் ஓபன் பண்ணி he is letting out all the ingredients into Belinda, and Belinda becomes very angry. உடனே என்ன பண்றா, பெலிண்டா கோபம் ஆகுறத பார்த்தோன்னே ஏற்கனவே நெருப்பு அவகிட்ட எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த நெருப்பை இன்னும் அதிகமா ஊதி விடணும் அப்படிங்கிற வேலையை செய்ய போறது யாரு அப்படின்னா பெலிண்டாவுடைய ஃப்ரெண்ட் தாலிஸ்ட்ரெஸ். இந்த தாலிஸ்ட்ரெஸ் என்ன பண்றா, ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுக்குறான். ஸ்பீச் கொடுத்து என்ன சொல்றான், உன்னுடைய முடி போச்சு, இந்த முடிக்காக நம்ம என்ன பண்ணணும், பழி வாங்கியே தீரணும். அப்ப பெலிண்டா என்ன சொல்றா, we are women, we are not supposed to go and fight அப்படிங்கும்போது don't worry, I have my boyfriend. என்னுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு சர் ப்ளூம். ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு பி யோர் டிஃபெண்டர். ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு கோ அண்ட் ஃபைட் வித் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, தாலிஸ்ட்ரெஸ் வந்து சர் ப்ளூம் கிட்ட போய் சொல்லிட்டு, சர் ப்ளூம் இப்போ நீங்க ஒரு சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் டெலிவரி பண்ணும். எப்பொழுதுமே எபிக் போயம்ல அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் இருக்கும். அப்ப என்ன பண்றாரு, so Plume is not such a great orator, he is a very weak person. அவன் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு என்ன பண்றான், he is warning Baron and he is demanding the lock of hair from Baron. ஆனா என்ன சொல்றான், அவன் பேரன் அதை வந்து ஒரு இடுப்புல முடிஞ்சு வச்சிருக்கான், ஒரு சின்னதா ஒரு சுருக்கு பைக்குள்ளார போட்டு வச்சிருக்கான். சொல்றான் என்ன நடந்தாலும் சரி, I will not give back the lock of hair அப்படின்னு சொல்லிட்டு he is ready to fight a battle. அந்த பேட்டில்ல Sir Plume is not powerful, whereas the Baron is powerful. இந்த நேரத்துல உம்பிரியல் பாக்குறான், இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, வேற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இன்னொரு வயலை திறந்து அதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் பெலிண்டா மேல தெளிச்சு விடுறான். and Belinda becomes highly sorrowful and she is filled with self pity. இந்த நேரத்துல பெலிண்டா என்ன பண்றா, திருப்பியும் அழுக ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றான், அடுத்த ஒரு வயல் ஆஃப் ஆங்கரை போர் பண்ணோன்னு she becomes very angry and she is ready to charge on the Baron. அவன் மேல தாண்டி குதிச்சு அவனை அடிச்சு நொறுக்கலாம் அப்படின்னு கிளம்பும் போது கிளாரிசா intervenes and she is delivering a lecture, a speech on good sense and good humor. and he says women are supposed to be angels, you are supposed to be modest, remember your beauty is short lived, don't stick on to your beauty, try to come to your senses அப்படின்னு பெலிண்டாட்ட சொல்லி பாக்குறா. பெலிண்டா கேட்பதாக இல்லை. உடனே என்ன பண்றா, போருக்கு ஆயத்தமாகறா. எப்படி ஆயத்தமாகறா, அவகிட்ட இருந்த எல்லா பாட்கின் அப்படின்னா தலையில குத்தக்கூடிய பின்ஸ், சேஃப்டி பின் எல்லாத்தையும் கையில எடுத்து வச்சுக்கிறா ஒரு கையில. ஏன் அப்படின்னா அவனை பெண்ணை வச்சே குத்துவான். நீங்க எபிக் போயம்ல பாத்தீங்கன்னா there will be knights who are well dressed in armor with a shield, with a sword, with spear. இங்க பாத்தீங்கன்னா விமன் கையில இருக்கக்கூடிய வெப்பன் என்ன அப்படின்னா பின்ஸ். ஓகே, அந்த பின்ஸ் அப்புறம் கையில ஸ்னிஃபையும் எடுத்துக்கிறா. ஸ்னிஃபை எடுத்து நின்றுட்டு என்ன பண்றா, she is going to fight with the Baron. Belinda and the Baron, they are in a very great fight. and then Belinda வந்து என்ன பண்றா, பேரன் கிட்ட டிமாண்ட் பண்றா, என்னுடைய முடிய கொடுத்துட்டீங்கன்னா நான் விட்டுருவேன். ஆனா அவன் என்ன பண்றான், கொடுக்கல. உடனே என்ன பண்றான், தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய பாட்கினை எடுத்து அவனுக்கு ஓங்கி ஒரு குத்துறான். அவன் கத்திட்டு அவன் என்ன பண்றான், he is almost on the verge of defeat. அப்ப கூட அவன் என்ன பண்றான், he is not ready to give that
lock of hair. உடனே என்ன பண்றா? She takes the sniffing powder. Okay, அந்த ஸ்னிஃபிங் பவுடர் எடுத்து அவன் மேல தெளிக்கிறான் கோவத்துல. And he inhales that and he starts sniffing. And this sniffing is described in epic grandeur. பயங்கரமா ஸ்னிஃப் பண்றான். And because of the sniff, there is a very big disturbance which is created in the atmosphere. And at the end, nobody knows what happened to the lock of the hair. Even பேரனுக்கே தெரியாம போயிடுச்சு. அவன் இடுப்புல வச்சிருந்து எங்க போச்சு தேடி பாக்குறாங்க, சுத்தியும் பாக்குறாங்க, காணோம். ஆனா நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம பேரனும் நிக்கிறான், பெலிண்டாவும் நிக்கிறான். அப்ப அலெக்சாண்டர் போப் வந்து கேரல்ட்ட கேக்குறாரு, யாரு? மியூஸ் கிட்ட. இது வரைக்கும் ஸ்டோரி சொன்னீங்க, ஓகே, வாட் ஹேப்பன் டு திஸ் லாக் ஆஃப் ஹேர் அப்படிங்கும்போது கேரல் வந்து அவங்க கிட்ட சொன்னதாக அலெக்சாண்டர் போப் லாஸ்ட்ல ஃபைல் பண்றாரு. என்ன அப்படின்னா, திஸ் லாக் ஆஃப் ஹேர் பிகாஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் த ஸ்னிஃபிங் went into the heavenly sphere and became one of the brightest stars in the bright sky. And star lovers normally spot this star. This is how the story comes to an end. புரியுதா டீச்சர்ஸ்? தும்மல்னால அந்த